அவங்க வித்தவுட் ஸ்பிளிட்டிங் த லிப், வித்தவுட் ஸ்பிளிட்டிங் த ஜா, அந்த ஜாலாம் உள்ள போய் நம்ம கிளியரா இருக்கும். நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு டேமேஜ் கம்மி, அதனால ஸ்வாலோயிங், ஸ்பீச் ஃபங்க்ஷன்லாம் நார்மலா இருக்கும். இந்த பிரீதிங் டியூப் போடக்கூடிய தேவை கூட அவங்களுக்கு இருக்காது. ஏர்லி ரெக்கவரி, பிளட் லாஸ் கம்மியா இருக்கும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக் சர்ஜரி. சப்போஸ் ஒரு யங் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க ஷீ டசன்ட் வாண்ட் அ ஸ்கார், பட் அவங்களுக்கு ஒரு டியூமர் கழுத்தில் இருக்கு. சில சமயம் அந்த ஜாலாம் ஸ்ப்ளிட் பண்ணி உள்ள போய் எடுக்கிற மாதிரி. இப்போ இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் நீங்க பண்ணதுல ஏதாவது காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி அது மாதிரி தான்? நான் சொன்ன மாதிரி இந்த தைராய்டு, ஒரு யங் கேர்ள் வித் தைராய்டு நாடியூல். விசில் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் வெங்கட கார்த்திகேயன் இருக்காங்க. இவங்க ஒரு ENT டாக்டர். அது மட்டும் இல்லாமல் ஹெட், நெக் அண்ட் ஸ்கல்பை சர்ஜரியில் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர். வணக்கம் சார். வணக்கம். பேருக்கு பின்னாடியே இந்த ரொபோட்டிக் ஹெட் நெக் சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது. என்னது அது ஆக்சுவலாக? ஓகே, நம்ம ENT பொறுத்த வரைக்கும் ரொபாட்டிக் ஹெட் நெக் சர்ஜரி இஸ் அ நியூ சப்ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம ENT ஸ்பெஷாலிட்டியில் ரொபாட்டிக்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று டிரான்ஸ்ஓரல் ரொபாட்டிக் சர்ஜரி, இன்னொன்று ரிமோட் ஆக்சஸ் ரொபாட்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்ஓரல் ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது வாய் வழியாக போய் நம்ம ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டியூமர்ஸ், கேன்சர்ஸை ஆப்ரேட் பண்ணுறது. இந்த ரொபாட்டிக் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜஸ்னால், ரோபோட் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல, டாக்டர் இஸ் கோயிங் டு ஆப்ரேட் த ரோபோட். அதனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3D விஷன் அண்ட் ஹை மேக்னிஃபிகேஷன், 10 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன். அதனால் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிளியராக தெரியும். அந்த 3 டைமென்ஷனில் ஒரு டிவி பார்க்குறப்ப ஒரு 2 டைமென்ஷன் தான் வருது. இதில் 3Dயில் ஒரு டெப்த்தும் தெரியும், அதனோட ஸ்ட்ரக்சரோட டெப்த்தும் தெரியும். இன்னொரு அட்வான்டேஜ், அந்த ரோபோட்டோட எண்டோரிஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாய் வழியாக உள்ளே போய் இன்ஆக்சசிபிள் ஏரியா, அதாவது நுழைய முடியாத ஏரியாவில் கூட போய் டியூமரோ கேன்சரையோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு டங்கில் ஒரு கேன்சர் வருது அப்படின்னா, வெளிப்புற உள்ள டங்கில் கேன்சர் வருதுன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஒரு க்ரோத் இருக்குது டங்கில், அது ஓப்பன் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் அதுவே இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேன்சர் இல்லை ஒரு அல்சரோ இல்லை கட்டியோ டீப் டங்கில் இருக்கப்ப, இல்லை உள் ஏரியாவில் ஒரு ஃபெரிங்ஸ் உள்ள டீப்பர் த்ரோட்டில் இருக்கிறப்ப நம்ம அவங்களே அதே பேஷண்ட்ஸை ஆப்ரேஷன் பண்ண முடியல, ஏன்னா அந்த ஆக்சஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், எதர் ஸ்ப்ளிட் பண்ணி, இந்த லிப்பை ஸ்ப்ளிட் பண்ணி, ஜா போன் ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே போய் அந்த டியூமர் எடுத்துட்டுவோம். பல நார்மல் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணி உள்ளே போய் அந்த கேன்சரை எடுப்போம். அப்போ நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஆப்ரேஷன் வேணாதவங்களுக்கு ஒரு ஈவன் அது சின்ன கேன்சராக இருந்தால் கூட ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கேன்சர் தான், பட் ஆக்சசிபிலிட்டி இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு 6 வீக்ஸ் ஆஃப் ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி கொடுத்து அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ரொபாட்டிக் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் டீப்பர் ஏரியாவில் இருக்க கேன்சரை நம்ம ஆக்சஸ் பண்ண மூடி அதை நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். அவங்க வித்தவுட் ஸ்பிளிட்டிங் த லிப், வித்தவுட் ஸ்பிளிட்டிங் த ஜா, அந்த ஜாலாம் உள்ளே போய் நம்ம கிளியராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு 3D விஷன் இருக்குது, ஹை மேக்னிஃபிகேஷன் இருக்குது, நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் பார்க்கலாம். அதை நம்ம ப்ளீடிங் வரதுக்கு முன்னாடி அதை நம்ம கிளிப் பண்ணி காட்ரேஜ் பண்ணி எடுக்கலாம். நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு டேமேஜ் கம்மி, அதனால ஸ்வாலோயிங், ஸ்பீச் ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இருக்கும். இந்த பிரீதிங் டியூப் போடக்கூடிய தேவை கூட அவங்களுக்கு இருக்காது. ஏர்லி ரெக்கவரி, பிளட் லாஸ் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ இந்த நான் சொன்ன ஒரு விதமான சர்ஜரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஓரல் ரொபாட்டிக் சர்ஜரி. இது வந்து எதுக்குலாம் நம்ம பண்ணுவோம்னா, கேன்சர்ஸ் எங்கன்னா டீப்பர் ஏரியாஸ், த்ரோட்டில் டீப் ஏரியாஸில், டங் பேஸ்ன்னு சொல்கிறது, இல்லை டான்சிலில் வர கேன்சர்ஸு. அப்புறம் சூப்ராக்ளாட்டிஸ்ங்கிறது அப்பர் போர்ஷன் ஆஃப் வாய்ஸ் பாக்ஸ், குரல் வலையோட மேல் பகுதியில் உள்ளது, இல்லை உணவு குழாயோட மேல் பகுதியில் உள்ள ஹைப்போஃபேரிங்ஸ் உள்ள ஏரியா. இதில் எந்த கேன்சர் வந்தாலும் நம்ம ரோபோட் மூலமாக நம்ம கிளியர் பண்ணலாம். ஐடியல் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லி கேன்சர்ஸை நம்ம முதலே டயக்னோஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ வித் எக்ஸ்பீரியன்ஸ், வித் லேட்டஸ்ட் டெக்னிக், அட்வான்ஸ்ட் கேன்சரை கூட நம்ம இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு க்யூர் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம கேன்சரை நம்ம ஆப்ரேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா அட்வான்ஸ் கேன்சர்ஸு, அதுக்கப்புறம் வர அட்ஜெக்டிவ் ட்ரீட்மெண்ட், ரேடியோ தெரப்பியாக இருக்கட்டும், கீமோதெரப்பியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, பேராஃபெரிஞ்சல் ஸ்பேஸ் டியூமர்ஸ் சொல்கிற டியூமர்ஸையும் நம்ம
வாய் வழியாகவே போய் வித்தவுட் எனி ஸ்கார். ஸோ சப்போஸ் ஒரு யங் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க ஷீ டசன்ட் வாண்ட் அ ஸ்கார், பட் அவங்களுக்கு ஒரு டியூமர் கழுத்தில் இருக்குது, அந்த பேரஃபெரஞ்சியல் ஸ்பேஸில் இருக்குது. பேரஃபெரஞ்சியல் ஸ்பேஸ் எங்கன்னா டான்சிலோட சைடில் இருக்கும். அதை வெளியிலேருந்து ஓப்பன் பண்ணாமல் சில சமயம் அந்த ஜாலாம் ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் டான்சிலுக்கு சைடில் போய் அந்த டியூமரை வெளில எடுத்துட முடியும். அது ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் ரொபாட்டிக் சர்ஜரி, டிரான்ஸ்ஹோல் ரொபாட்டிக் சர்ஜரி. இன்னொரு சொன்னது நான் ரிமோட் ஆக்சஸ் ரொபாட்டிக் சர்ஜரி. ரிமோட் ஆக்சஸ் இன்னொரு டிரான்ஸ்ஹோல் ரொபாட்டிக் சர்ஜரி. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம ஸ்னோரிங், நம்ம காமனாக பார்க்குறது ஸ்னோரிங். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாங்கிறது ஒருத்தர் கொரட்டை விடுவார், ஆனால் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிடுவார், மோர் தென் 10 செகண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி கொரட்டை விடுப்பார். இது மாதிரி மல்டிபிள் செஷன்ஸ் ஸ்டாப் பண்ணுறப்ப என்னென்னா அவரால் அப்போ ஆக்சிஜனே உள்ளே போகல, ஏர்வே நல்லா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு பில்டப் ஆகுது, பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுது, திருப்பி ஒரு ஏஞ்சி உட்காந்துப்பார், திருப்பி ஏஞ்சி அந்த ஸ்னோரிங் ஆரம்பிப்பார். ஸோ இது மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் போகும். அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒர்க் பண்ணுறப்பயே இல்லை காரில் இருக்கப்போ கூட அவங்களுக்கு டே டைம் ஸ்லீப்பினஸ் இருக்கும், தூங்குவாங்க. ஸோ இந்த ரெண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எபிசோட்ஸ் ஆஃப் அப்னியா அண்ட் டே டைம் ஸ்லீப்பினஸ், இது ரெண்டுமே அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாவை இண்டிகேட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் பிளாக் இருக்கும். ஒன்று நோஸில் எலும்பு வளைஞ்சிருக்கலாம், டான்சில்ஸ் பெருசாக இருக்கலாம், மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஸ்டாட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த டங் பேஸ் வந்து பெருசாக இருக்கலாம். ஸோ இந்த ரொபாட்டிக் சர்ஜரி டிரான்ஸ்ஃபரில் பண்ணுறப்ப இட் கேன் பி டன் அஸ் ஒன் சிட்டிங். நோஸை கரெக்ட் பண்ணிவிட்டு, டான்சில் ரிமூவ் பண்ணிவிட்டு, டங் பேஸை வந்து நம்ம ரோபோட் மூலமாக, ஏன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல 3D விஷன் மேக்னிஃபிகேஷன் இருக்கப்போ ரோபோட்டில் அந்த பெரிய இந்த லிங்குவல் டான்சில் புஷ் பண்ணிட்டு இருக்கப்போ அதை நம்ம ரோபோட் மூலமாக எடுத்துட முடியும். இது இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் ரொபாட்டிக் சர்ஜரி. ரிமோட் ஆக்சஸ் ரொபாட்டிக் சர்ஜரியில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, somebody who wants to avoid a neck scar. எனக்கு ஸ்கார் இருக்கக்கூடாது, எனக்கு மாஸ் டியூமர் இருக்குது, மாஸ் இருக்குது, பட் நான் எனக்கு ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு மேரேஜ் ஆக போகுது, எனக்கு ஸ்கார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரிமோட் ஆக்சஸ் ரொபாட்டிக் சர்ஜரி ரொம்ப யூஸ்ஃபுல். அதில் காமன் பார்த்தீங்கன்னா தைராய்டு கண்டிஷன். தைராய்டு ஒரு யங் பேஷண்ட்க்கு ஒரு தைராய்டு நாடியூல் வருது, அது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம், 3 விதமாக சொல்லலாம். ஒன்று இந்த டிரான்ஸ்ஓரலாகவே நான் சொன்ன வாய் வழியாகவே இந்த ஜாக்கு முன்புறம் உள்ள ஸ்கின் பகுதியிலேருந்து நம்ம ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணி வாயுவிலேயே எடுத்துடலாம், சின்ன டியூமர்ஸாக இருக்கிறப்ப. ஸோ வாயுவிலேன்னா நான் இந்த டங்க்கு முன்னாடி உள்ள ஏரியாலன்னு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு எடுத்துடலாம், அப்போ எந்த ஸ்காருமே இருக்காது. ஸோ பீப்புள் ஓன்ட் பி நோயிங் தட் அவங்க சர்ஜரி பண்ணவங்களுக்கு தெரியாது. இன்னொரு அப்ரோச் வந்து ரெட்ரோஆரிகுலர் அப்ரோச் சொல்கிறது, பிஹைண்ட் த இயர் அண்ட் பிஹைண்ட் த ஹேர்லைன். இந்த ஹேர்லைன் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் ஒரு இடத்துல முடியுது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு இன்செஷன் போட்டால் அந்த முடியெல்லாம் மறைச்சிரும். ஸோ இந்த ஸ்கார் போட்டாலுமே ஸ்கார் தெரியாது, ஒரு பாக்கெட் கிரியேட் பண்ணி அது வழியாக உள்ள போய் டியூமர்ஸ், காமன் டியூமர் வந்து தைராய்டு, we can do parathyroid tumors, we can do submandibular tumors, we can do parotid tumors, we can do neck nodes arising out of cancers from the oral cavity, the throat line வர கேன்சர்ஸ்க்கு நெக் நோட்ஸை ரிமூவ் பண்ணாலும் நம்ம ரோபாட்டிக் மூலமாக பண்ணலாம். பேரஃபெரல் ஸ்பேஸ் டியூமர்ஸை நம்ம ரோபோட் மூலமாக பண்ணலாம். ஸோ எந்த மாஸ் நெக்கில் வந்தாலுமே அதை விதவுட் அ ஸ்கார் we can do that. ஸோ ஸ்கார் வந்து நம்ம எதனால ஸ்காருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்னா, சில பேருக்கு அந்த க்ரீசஸ் நல்லா இருக்கும், அந்த க்ரீசஸில் போடுறப்ப அது ரொம்ப தெரியுது, ஆப்வியஸாக தெரியாது. பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ், ஹீலிங் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக தெரியும், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது தெரியும். அந்த யங் பேஷண்ட் இல்லை, நாட் ஈவன் யங் பேஷண்ட், எனிபடி ஃபார் தட் மேட்டர் ஹூ இஸ் சோஷியலி ஆக்டிவ், வாண்ட்ஸ் டு பி ப்ரெசன்டபிள், they don't want a scar. These options are very very helpful. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். இப்போ நம்ம ஊரில் இவ்வளோ அட்வான்ஸ்டான மெத்தட்ஸ்லாம் கூட பண்ண முடியுமா? நாங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம், நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ், பீப்புள் ஆர் ஹாப்பி. நீங்கள் பண்ணதில் ஏதாவது காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி அது மாதிரி ஏதாவது? நான் சொன்ன மாதிரி இந்த தைராய்டு, ஒரு யங் கேர்ள் வித் தைராய்டு நாடியூல், ஷீ வாண்ட்ஸ் டு அவாய்ட் நெக் ஸ்கார். அவளுக்கு விசிபிளாக ஸ்கார் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரிக்வஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ நான் அவங்களுக்கு இந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோஆரிகுலர் அப்ரோச் சொல்கிற, பிஹைண்ட் த இயர், அந்த காதுக்கு பின்னாடி ஹேர் லைன், அந்த லைனுக்கு பின்னாடி இன்சிஷன் போட்டு பாக்கெட் கிரியேட் பண்ணி we removed it. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கண்ட்ரி we did as a day care. அவங்க மார்னிங் வந்தாங்க, ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க.
ஸோ அது மாதிரி ஸோ அந்த டியூமரை எடுத்துட்டு அவங்க ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு எந்த ஸ்காரும் இல்லை, ரிப்போர்ட்ஸும் கிளியராக வந்துட்டு. ஸோ ஷி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஒரு நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.